சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய 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 சங்கரா. குருभ्यो நமः. ஆபத்பாந்தமம் அநாத ரக்ஷகம் சம்சாரம் அவதைவிதம் சகல தரித்திர விநாசனம் காஞ்சிம் ஜெகதுரு நமசுதே அபாரகணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரம் படவாமதன்வாம் கலிய தெய்வம் காட்சி மணி யூடியூப் சேனல் பிரத்யேகமா நம்ம மகாபரிவார பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு ஆவின் இல்லை எந்த பாலை தந்தாலும் எடுத்துக்கிறேன்டா. ஆவின் இல்லை எந்த பாலை தந்தாலும் எடுத்துக்கிறேன்டா. நான் பக்தியோட கொடுக்கணும். நான் ஆவின் தான் வச்சுருக்கேன், அதை விட நல்ல பிராண்டுக்கு போய் அதை வந்து பாலை வந்து மகாபரிவார் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரா? பெரிய வந்து பக்தியா நீ என்ன வச்சாலும் போகிறோம், 2 இலை வை துளசி இலை போகிறோம் அதுங்கிறாரு கேசவர். அதனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இதெல்லாம் பக்தி என்னன்றது பக்தியாக ஒருத்தர் கொடுக்கும்போது எதை வேணா எடுத்துப்பேன்றதை மாதிரி நம்ம புராணங்களை படிச்சிருக்கோம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு அதை நிஜமாக பண்ணி காமிச்சிருக்கார் பெரியவா. அப்படின்னா மகாபரிவாவில் வந்து ஒரு பரமேஸ்வரன் ஒரு ஸ்ரீ விஷ்ணுன்னு நம்ம எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இந்த எல்எஸ் வெங்கடேசன் குடும்பமே அம்மா அப்பா எல்லாம் வந்து ரொம்ப எக்மோரில் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்திருக்கா. ரொம்ப பக்தி அதீத பக்தி உடையவா வாழலாம். அவர் ஸ்ரீராமர் அம்பாள் படம்லாம் வரைஞ்சி கொண்டு போயிருக்கார். அவருக்கு வரைவார் அவருக்கு எல்எஸ் வெங்கடேஷ். அதை வந்து மகாபரிவார் தண்ட நமஸ்காரமே பண்ணியிருக்காராம். அந்த படத்தை முன்னாடி வச்சுக்கூட அப்படி போய் அங்கே போய் அப்படின்னு சொல்லி தண்ட நமஸ்காரம் பண்ணினாராம் பெரியவா. அப்படின்னா எப்பேற்பட்ட இதில் ராமர் அம்பாள் அதில் இருக்காருடா அப்படின்னு இருக்கார். ராமரை பார்த்து ராமர் இருந்தால் தானே பண்ணுவார். இந்த படம்லாம் அவர் வச்சுட்டு இருக்கார். அவர் கிரகத்தில் இருக்குது மாட்டியிருக்கார், காமிச்சிருக்கார் தண்ட நமஸ்காரம் பண்ணது. அப்புறம் இப்போ வந்து ஊருக்கு கிளம்ப எங்கேயோ போக வேண்டியிருக்கு. பெரியவா வந்து மகாபரிவா வந்து வேற கனால வந்து நான் உங்கள் ஆத்துலேயே நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதனால் மகாபரிவா வந்து கேட்டிருக்காரு இவர், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இதை அந்த படத்தை அந்த ராமருடைய இதை காமிச்ச உடனே நீங்கள் காத்தில் இருக்கணும், நான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இப்போ மகாபரிவாளுக்கு இவர் வந்து இதெல்லாம் பண்ணுவார், அனுஷ பூஜை தான் ஏதோ பண்ணுவாராம். பண்ணபோது வந்து கேட்டிருக்கார் பெரியவா வந்து கடால வந்து எல்எஸ் வெங்கடேசன் கேட்டிருக்காராம், என்னடா ஒரு நாதஸ்வரம் வைக்க மாட்டியாடா என்னோட இதுக்கு அனுஷத்துக்கு அப்படின்னு சொன்னாராம். இவர் எங்கே நாதஸ்வரத்துக்கு போவார். அப்புறம் கேசட்டு ப்ளே பண்ணி விடுவாராம், நாதஸ்வரம் இருக்கா மாதிரி ப்ளே பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் பெரியவா குவைட்டாக இருந்திருக்கா. பெரியவா கிட்டேருந்து ஏதோ கனவுல ஒன்றும் சொல்லலை. அதனால் பெரியவா திருப்தி ஆகிட்டாருன்னு அவர் சொல்கிறார். இவரும் எல்எஸ் வெங்கடேசன் ஒரு மனைவியும் இவளுக்கு ஏகப்பட்ட கனவுலையே நடந்திருக்கா. எல்லாமே நடந்திருக்கு. பெரியவா திருப்பி கனால வந்திருக்கா. இப்போ 2 பேரும் பத்ரிநாத் வேறு ஏதாவது ஊர்களுக்கெல்லாம் போய் பத்ரிநாத்தும் போராப்படம் இருக்குது. பசங்க 2 பேர் வந்து காலேஜ் படிக்கிற பசங்க. ஒரு பையன் காத்தால 7:30 கிளம்பிடுவான், 8 மணி அப்படி கிளம்பிடுவான் அப்படின்னா. அதனால் அவருக்கு கொஞ்சம் பழத்தை வச்சுட்டு மீதியெல்லாம் நீங்களே பார்த்து பண்ணிவிடுங்க. பாலையோ இல்லையோ எதாவது பண்ணிவிட்டு பழம் தினமும் மறக்காமல் பண்ணிவிட்டு போங்க. நான் ஃபோன் பண்ணி தினமும் சொல்லுங்க மகாபரிவாளுக்கு இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்னு மறக்காமல் பண்ணுங்க அப்படின்னு இருக்கா. ஏதோ அவசரம் போகும்போது விட்டுருவாள். ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகிட்டுருக்கு. பெரியவாளுக்கு ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. பெரியவா வந்து இந்த 2 பசங்களில் யாரோ ஒரு பையனோட கனால வந்து இந்த பையன் இருக்கா, பெரியவா இது இருக்கா கேட்குறானாம். பெரியவா உங்கள் அம்மா அப்பா ஊருக்கு கிளம்பி போயிட்டா நீங்கள் தான் என்னை கவனிச்சுக்கணும், 2 பேரும் என்னை விட்டுட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கானாம். அப்போது அந்த பையன் எழுந்துக்கும் போதே அழுதுண்டே இருந்திருக்கான். என்னடா அது பெரியவாடு இப்படி ஏமாத்திட்டோமே, அவளுக்கு இருக்குமே குறுன்னு இன்றைக்கி நைவேத்தியம் மகாபரிவாளுக்கு பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னு அவளுக்கு தெரியுது. ஆனால் பெரியவா அந்த கனவுல கட் அண்ட் ரைட் கேட்குறாரு, உங்கள் அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டா உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், எனக்கு நீ ஒரு நைவேத்தியம் கூட பண்ண மாட்டேங்கிறேன் பெரியவா ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டிருக்காரு. பசங்க அழுதுட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே அழறானா. எல்எஸ் வெங்கடேசன் சொல்கிறார், இல்லைடா அழாத ஞாபகமாக பண்ணிட்டு போங்க, பெரியவா வந்து விடமாட்டா, ஜாகிரதையாக பண்ணிட்டு போங்க அப்படின்னு
அட்வைஸ் பண்ணியிருக்கார். இவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி சொல்கிறார், முன்னாடி நடந்ததை. பெரியவா வந்து மகாபெரியவா வந்து எல்எஸ் வெங்கடேசன் கடாவில் வந்திருக்காரு. வந்து கேட்டிருக்காரு, நான் உங்கள் ஆற்றுல இருக்கேன்டா அப்படின்னாராம். நீங்கள் எங்கள் ஆற்றுல இருக்க பெரியவா, பூஜை ரூமில் நான் என்ன வச்சுருக்கேனோ கடாவில் சொல்கிறேன் எல்எஸ் வெங்கடேசன், நான் என்ன வச்சுருக்கேனோ அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்குங்கோ, அதில் இருக்கிறத எதுவும் எல்லாமே உங்களுக்கு தான் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குங்க, உங்களுக்காக வைக்கிறேன் அப்படின்னாராம். சரிடா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாராம். ஆனால் எல்எஸ் வெங்கடேசன் சொல்லியிருக்கார், ஆனால் எங்கள் ஆற்றுல ஆவின் பால் தான் நாங்கள் வாங்குகிறோம், அந்த ஆவின் பால் தான் வைக்க முடியும் உங்களுக்கு, வேறு எந்த பாலும் இல்லை எங்கள் ஆற்றுல, அதெல்லாம் நான் வைப்பேன் ராத்திரி, அதை நீங்கள் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னாராம். ஆவின் பால் என்னடா, ஆவின் பால் இல்லை, எந்த பாலை வச்சாலும் நான் சாப்பிட்றேன்டா, எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காராம். இந்த எல்எஸ் வெங்கடேசன் சொல்கிறார். எவ்வளோ பாக்கியம் அவருக்கு, பெரியவா வந்து கண்டினியூஸாக கூடியே இருந்திருக்காருன்றது இதில் தெரியுது. அப்புறம் இன்னொரு சம்பவம் சொல்கிறாரு. வாரத்தில் ஒரு நாள் நடுராத்திரியில் வந்து யாரோ நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் பார்க்குறாரு, ஒரு டப் டப்புன்னு சவுண்டு கேட்குறது. இது வந்து சாதாரணமாக கேட்குமா பூஜை ரூமில், அது தனி. அதை தவிர இன்னொரு நாள் வந்து இப்படி நடக்கிறது, இப்படி வருதுன்னு அவர் நினைக்கும் போது நிஜமாகவே இவர் படுத்துட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் மகாபிரியா வந்து அப்படியே ஒரு ரூபமாக, பளிங்கு மாதிரி ஒரு ரூபமாக அப்படியே பெரியவா அப்படின்றது தெரியுது. ஆனால் எல்லாமே வெளிச்சமாக அப்படியே ஒரு ரூபத்தில் பளிங்கு மாதிரி அப்படி நடந்து அப்படி பெரியவா அப்படி போகிறாராம். ஒரு தலைமாட்டிலேருந்து ஒரு கால் வரைக்கும் போயிட்டு எல்எஸ் வெங்கடேசன் தூங்கிட்டு இருக்காரு, முடிச்சுட்டார். இப்போ பெரியவா வந்து வரால, டப்புன்னு நடந்து வராருன்னா வராரு. அப்புறம் ரூபமே இல்லாமல் அப்படியே பெரியவா ஜோதி ரூபமாக அப்படியே பளிங்கு மாதிரி போகிறாராம். போயிட்டு அப்படியே காணாமல் போயிடுறாரு. அப்படின்னு இந்த மாதிரி எவ்வளவு இதெல்லாம் வந்து நிஜமாகவே வந்து அது மாதிரி இப்படி போயிருக்காரு, இப்படி வந்திருக்காரு. 2 வாட்டி இப்படி போய் வந்து அதுக்கப்புறம் மகாபிரியா வந்து மறைஞ்சு போயிருக்காருன்னா எப்பேற்பட்ட அனுபவம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரேசங்கர் மகாபிரியா பாதமே சரணம், மகாபிரியா பாதமே சரணம்.